கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழப்புக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர் நடிகர் விஜய் தான் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். பொது வாழ்வில் ஆத்திச்சூடியை கூட அறியாதவர் விஜய் என்று வர்ணித்துள்ள வைகோ, ஆட்சிக்கு வந்தது போல கற்பனை உலகத்திலும் கன உலகத்திலும் திளைக்கிறார் என்று அவர் கனவுகள் காணல் நீராகிவிடும் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோ நடத்துவது குறித்த நெறிமுறைகளை வகுக்க அனைத்து கட்சி கூட்டம் இன்று காலை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் தலைமை தாங்குகிறார்கள். இதில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்ற கட்சிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பிஜேபி இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில துணைத் தலைவர் நடிகர் குஷ்பு ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். தமிழகத்தில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலமாக கருதப்படும் பழவேற்காட்டில் உள்ள இடைமணி குப்பத்தில் நில ஆக்கிரமிப்பு நடப்பதாக கூறி தமிழக தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் தேவேந்திரன் இன்று செய்தியாளர்களை சந்திக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பு இன்று மாலை 3:30 மணி அளவில் சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நிகழ்கிறது. உடல் உறுப்பு கொடையாளர்களை போற்றும் வகையில் தியாகச் சுவர் ஒன்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. இந்த விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் கலந்து கொண்டு தியாகச் சுவரை திறந்து வைக்கிறார். கூட்டுறவுத்துறைக்கான கூட்டுறவு கீதம் ஒன்றை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் இன்று வெளியிடுகிறார். இதற்கான நிகழ்ச்சி சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள கூட்டுறவு ஒன்றியத்தில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. இவ்விழாவில் கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை செயலாளர் சத்யபிரதா சாகு, பதிவாளர் நந்தகுமார் உள்ளிட்டவர்கள் பங்கேற்கின்றனர்.